எல்லாம் புரிஞ்சிருக்காங்க. 2026 தளபதி தான் வருவார். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் பாட்டில் 10 ரூபா வரும்? இதுக்கு முன்னாடி வந்து நாமக்கல் சீமான் இருக்காரு. இப்போ அவங்க ரெண்டுத்துக்குமே வந்து அவருடைய பேச்சு சரியாதனால மக்கள் வந்து மாறிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? நான் உரிமையோட தான் என் தம்பியை திட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு மாத்தி மாத்தி பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க? ஏன் வந்து இப்போ திமுக நல்லா அரசியல் பண்ணலன்னு சொல்றீங்களா? அதுக்காக மாற்றத்தை மக்கள் தேடுறாங்க. கண்டிப்பா இல்ல, நீங்க என்ன மாதிரியான மாற்றம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? மாற்றம் வந்து ஒரு காரணம் இருக்கும்ல. மாற்றம்னா நல்ல மக்களுக்கு வந்து நல்லது வந்து யாருமே எதிர்பார்க்கறது செய்ய மாட்டாங்க. அதனாலதான் மாற்றம் வேணும்னு சொல்றோம். ஏன்னா இப்ப மாற்றத்துக்கு நிறைய கட்சிகள் இருக்காங்க. எதனால நீங்க டிவிக்கு தேர்ந்தெடுத்தீங்க? ரசிகர்கள் காரணத்தினாலே இல்ல கொள்கையை பிடிச்சா? கொள்கையை அவர் ரசிகர் மெயினா, ரெண்டாவது கொள்கை. என்ன கொள்கை என்ன கொள்கை பிடிச்சிருக்கு? ஆனா கொள்கையே இல்லாத ஒரு கூட்டம் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. கொள்கை தளபதி வந்து இது கொள்கை இல்லாத கூட்டம்லாம் இல்லை. கொள்கையெல்லாம் எல்லாருக்குமே இருக்குது. இன்னொரு விஷயம் தெரிஞ்சீங்கன்னா, சீமானோட கருத்து வந்து நம்மளோட மக்களுக்கு முரண்பட்ட கருத்து. அவரோட கருத்தை வந்து மக்களும் சரி, இளைஞர்களும் சரி, முன்னாடி தளபதிக்கு முன்னாடி அவங்க நம்ம மாற்று கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் தளபதிக்கு முழு சப்போர்ட் கிடைக்கும். தளபதிக்கு முழு சப்போர்ட் கிடைக்கும். ப்ரோ, அதை தற்கொலையா சொல்லக்கூடாது ப்ரோ. தற்கொலை பாய்ஸ். நான் வந்து சீமான தப்புன்னு சொல்ல, சீமானுக்காக சீமான் சொல்றது பொய்யும் தெரிஞ்சோம் கீழே உட்காந்து 40 பேர் கை தட்டுறானுங்க பத்தியா, அவனுக்கு தான் தற்கொலை என்ற நான் அவனதான் தற்கொலை. ஒரே கருத்தை வந்து மாத்தி 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 சொல்லு. அவர் சொல்றது பொய்ன்னு நம்மளுக்கு தெரியுது. இருந்தாலும் அவர் ஏன் அரசியல் தலைவரா ஏத்துக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதுதான் ஒண்ணும் புரியல. இந்த ஆட்சியில வந்து இந்த